வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வயசில் சில நேரத்தில் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப பேசுறதுக்கு விருப்பப்படாதவங்களா இருப்பாங்க. அந்த நேரத்தில் யார் ஒரு கேர்டேக்கரோ, ஒன் ஹூ இஸ் அட்டெண்டிங் ஆன் டு ஹிஸ் நீட்ஸ், அவங்க என்ன பண்ணலான்னா அவங்கக்கிட்ட வாலண்டியராக பேச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டா கூட சில செய்திகளை அவங்களோட நம்ம பகிர்ந்துக்கலாம். வி கேன் எக்ஸ்பெக்ட் ரிப்ளை ஃப்ரம் தேம். அவங்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது ஒரு சென்சிட்டிவ் விஷயாவோ இல்லாத போனால் என்ன அரசியல் தொடர்புடைய செய்தியாவோ இல்லாமல் பொதுவாக அவங்க இப்படிலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, இப்படி குளிக்கிறாங்க அப்படின்ற அந்த மாதிரி செய்திகளாக இருந்தாலும், இல்லை கொஞ்ச நேரம் அந்த தூர்தர்ஷனை பார்க்குறோம், தூர்தர்ஷனில் வர ஒரு செய்திக்கு தொடர்புடையதாக இருந்தாலும் அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டு ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரண இதெல்லாம் நார்மலாக நம்ம நினைக்கிறது, இயல்பாக அவங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை அவங்க சொல்லுவாங்க. இல்லாட்டி போனால் நம்மளுக்கு இதுதான் என்னோட அபிப்பிராயம் இப்படி தான் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம சொல்கிற அபிப்பிராயத்தை சிறப்பான இருந்ததாவோ அவங்களோட மூளை அவங்களோட பேசக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை வளர்க்கிறதா இருந்தால் அவங்களும் அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த போல் ஒரு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆட்சேபனோ இல்லைன்னா சமாதானம் ரெண்டுமே சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷேபிக்கும் பொழுது அவங்களோட வேகம் என்ன இருக்குது, அவங்களோட கருத்து எப்படி இருக்குன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில நேரத்தில் இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, பேசாமல் இரு அப்படின்னு அவங்க சொன்னாலும் வாய்ப்பு தான். இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசுங்க, யூ கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மேலும் மேலும் பேசுறதுக்கு பேச வேண்டும், பதில் சொல்ல வேண்டும், விடை அளிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை அவங்களுக்கு பண்ணினா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பேசுறதுக்கு விருப்பப்படணும். ஏன்னா அமைதியாக இருக்கும்பொழுது அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற செல்லெல்லாம் வயதானத்தினால் என்ன பண்ணும், அது ஸ்லோலி இட் இஸ் கோயிங் டவுன். அவங்களுக்கு பேசுகிற திறன் விட்டு போயிடும். அவங்க இது போல் ஒரு 1/4 மணி நேரம் நிற்காது பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க பேச மாட்டாங்க, அமைதியாக படுத்து இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. அதுதான் அவங்களால முடியும். ஆனால் அவங்கள என்ன பண்ணலாம், ஸ்லோவாக சில சமாச்சாரத்தெல்லாம் சொல்லி, இங்கே எப்படி நடக்கிறது, அந்த காய்கறி கடையில் இதெல்லாம் நடந்தது, கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது மாதிரி திஸ் மே பி ஹைலி irrelevant ஃபார் தெம். எனிஹவ் வி கேன் எலிசிட் கான்வர்சேஷன் ஃப்ரம் தெம் அப்படின்றதுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நாட்டு நடப்போ, வீட்டில் இருக்கிற விவகாரங்களோ, இல்லை வீட்டில் இருக்கிற இன்றைக்கி தான் பேங்க்குக்கு போனேன், பேங்க் மேனேஜர் சரியாகவே சர்வீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பொது கருத்துக்களோ நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு உண்டான பதில் தனக்கு என்ன தெரியுமோ, தனக்கு என்ன பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. இல்லாட்டி போனால் இப்படி தான் இருப்பாங்க பேங்க் மேனேஜர்லாம், இல்லைன்னா கத்திரிக்காயெல்லாம் அப்படி தான் பழசாக தான் இருக்கும் அப்படின்னு பொது கருத்துக்களாவோ தன்னுடைய அபிப்பிராயங்களையோ அவங்க சொல்லுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது என்ன ஆகும்னா, இது போல் ஸ்லோலி வி கேன் பில்ட் அப் த கான்வர்சேஷன். அது தட் சர்டன் அக்கேஷன்ஸ் இட் எலிசிட்ஸ் ஒன்லி ரெஸ்பான்ஸ், எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் சில நேரத்தில் அவங்களும் அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க, அவங்களோட அனுபவத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அது சாத்தியம்தான். அது எதுக்காக இது போல் ஒரு கான்வர்சேஷனை வி ஷுட் எலிசிட் அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அவங்களோட பேசக்கூடிய ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து வளர்க்கணும். உடனே 2 பதில் சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்களான்னு, இல்லை ஏன் ஒய் ஆர் யூ கோயிங் டவுன், இன்னும் கொஞ்சம் பேசுங்க, அப்புறமா கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி வி கேன் எலிசிட் கான்வர்சேஷன், வி கேன் கண்டினியூ த கான்வர்சேஷன். அப்போ அந்த கம்யூனிகேஷன்ற அந்த ஸ்கில் இருக்கே, இது அவங்களுக்கு இப்போ பெரிய ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்க வேண்டாம். தே ஆர் நாட் ஸ்பீக்கிங் ஒரு மீட்டிங்லேயோ ஒரு கெட் டுகெதர்லேயோ பேச போகிறது இல்லை, 1-to-1 தான். த கேர்டேக்கர் அண்ட் தி பேஷண்ட்டு, கேர்டேக்கர் அண்ட் தி ஓல்டு மேன், அல்ல கேர்டேக்கர் அண்ட் தி ஓல்டு உமன், ஹூவர் ஷி மே பி, அவங்களோட என்ன செய்யணும், பேசுவதற்கு தயாராக இருக்கணும். அவங்க பேசுவது பொதுவான கருத்துக்கள் தான். இன்றைக்கி பேப்பரில் பார்த்தா ஏன் அப்படிலாம் போட்டிருக்கு, இதெல்லாம் இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ப்ரைஸ் இப்படி இருக்குது அப்படின்னு பொதுவான சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது இட் கிவ்ஸ் தி ஒரு இன்ட்ரெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு வில்லிங்னஸ் டு ஸ்பீக் ஃபார் 10-15 minutes அதுவான இருக்கும். சிலவங்களோட பேச மாட்டாங்க அப்படின்னா அது வேற விஷயம். அவங்க கூட அவங்களோட எப்படி பேசுறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன முயற்சிகள், இந்த முயற்சி என்ன பண்ணும், பெரிய அளவில் பலன் அளிக்கும் 1 or 2 weeks டைமில். அது திஸ் ஹாஸ் டு பி ப்ராக்டிஸ்ட் எவ்ரிடே. ஒரு நாளும் இந்த முயற்சி செய்யணும். ஒரு பகல் நேரத்துலையோ, உணவு அருந்தின பிறகோ, இல்லை உணவு அருந்தத்துக்கு போகிறோம், வி ஆர் ரெடி ஃபார் சாப்பாட்டுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துலையோ ஒரு விஷயங்களும் செய்து கொடுக்கறதுக்கு நம்ம பேசுகிறோம். வாங்க ஐயா சாப்பிடலாம், வாங்கம்மா ரெடியாக இருக்குது, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம கூப்பிட்டு சாப்பிட்றோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் பொறுமையாக சாப்பிட்றது கூட இந்த முயற்சியை நம்ம செய்ய முடியும். இந்த கான்வர்சேஷன்றது இட் இஸ் அத்தியாவசியம். சில நேரத்தில் அவங்களுக்கு ஆன்மீகம் தொடர்புடைய செய்திகள் தான் பேசுகிறாங்கன்னு வைங்க, அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களோட பேசி பழகலாம்.
சில நேரத்தில் அவங்களே சொல்ல விட்டோம்னா கூட அதை நம்ம கேட்டுக்கலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். பட் ஆனால் கம்யூனிகேஷன் இது ஒரு அத்தியாவசியமானது. ஏன்னா பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா இதுக்காக கூடாவது நம்ம ஒரு அட்டெண்டரோட பேசிகிட்டு இருக்க வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.